வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் வந்துட்டு யூஜிடிஆர்பி கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கேட்டுட்டு இருக்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன் செட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவையான அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோட கேஸ் டீட்டெயில்ஸ். இன்னைக்கு 2 கேஸு. ஸோ 26/2024 இன்னைக்கு வந்து 2 கேஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. அதாவது நிறைய பேரோட கொஷின்ஸு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை நிறைய பேரோட கமெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ஸோ எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்ற கொஷின் கேட்கும்போது ஸோ அனலைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ ஹைப்போதட்டிக்கலாக ஸோ யாரையாவது ப்ளேம் பண்ணியோ இல்லை இவங்க அவங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அந்த கொஷனுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு அந்த அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்துட்டு இந்த 2 பெஞ்ச் டிஆர்பி வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட 2 பெஞ்ச் இன்டரிம் ஸ்டேயும் முடியுது. இன்டரிம் ஸ்டே முடிஞ்சு 18 வந்துச்சு. அதை வந்து அன்னைக்கு வந்து லிஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்களால அதை வந்து நடத்த முடியல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா 2 விஷயம். ஜனனி கொடுத்துருக்கிறது வந்து ஜனனி விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்க வந்து என்சிடி மெமோ அப்பியரன்ஸ் இதெல்லாம் ரிட் பெட்டிஷனில் கொடுத்துருக்காங்க. என்சிடி மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் வந்து சண்முகநாதன் சாரோடது, எல்லாரும் கவுன்சில் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான கேஸு. ஸோ இதுவும் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. ஸோ இந்த இதில் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கொஷின், அவங்க வந்து குளறுபடி கொஷின்ஸ், அதாவது நிறைய மிஸ்டேக் உள்ள கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். ஸோ அவங்க வந்து மிஸ்டேக்கை வந்து வேற எந்த கேஸும் கிடையாது இதில். பட் கோட்டிங் ஆஃப் த இப்போ அவங்களோட அட்வொகேட்டோ யாரோ கோட்டிங் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஒரு இப்போ பழைய கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையோ இல்லை பழைய கேஸில் ஏதோ ஒரு இதில் உள்ள நோட்டிஃபிகேஷனையோ கோட் பண்ணி அவங்க கொஸ்டின் பண்ணும்போது அது அது அந்த வழக்கோட விஷயம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இது ஒரு கேஸ். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்ட் விசஸ் ஜனனி அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பெஞ்ச் இதில் பார்த்தீங்கன்னா போன இதில் ஒரு ஜட்ஜ் வந்திருப்பாங்க, இதில் 2 ஜட்ஜ் வந்திருக்காங்க. ஸோ ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆர் சுரேஷ்குமார், ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன். ஸோ 2 ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஸோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை எதிர்த்து போட்ட வழக்குகளுக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. ஸோ டீச்சர் இது வந்து டபுள் பெஞ்ச் அப்படிங்கும்போது இதில் பழைய இன்னொரு கோர்ட், அதாவது இன்னொரு வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அது சிங்கிள் பெஞ்சு. அதை வந்து டிஆர்பி கொடுத்துருக்க அப்பீல் வந்து டபுள் பெஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை டிஆர்பியோட வாதம் ஏற்கப்பட்டால், ஒருவேளை கிடையாது, மேக்சிமம் அவங்களோட நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இது வரைக்கும் நடந்தது, இன்னொன்று ஸ்டூடெண்ட்டோட வெல்ஃபேர். ஸோ இதை வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய ஹெக்டிக்கான ப்ராசஸை முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இது பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நியூ அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இல்லை டெட்டுக்கு நாங்கள் வெயிட்டேஜ் கொடுக்காம இருக்கலை, இது கொடுத்துருக்கோம். இல்லை குளறுபடியான கொஷின்ஸ் வந்துக்கு மார்க் நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் டு டிஆர்பியோட ஃபைனல் டெசிஷன்றதை நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்ஜெக்ட் ட்ராக்கர், அதாவது நம்ம ட்ராக்கர் கொடுத்தோம்ல அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், அதுலேருந்து தான் நாங்கள் இதை மாற்றிருக்கோம். இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான வாதங்கள் வந்து ஒரு டிஆர்பி கொடுக்கும்போது ஸோ இன்டரிம் ஸ்டே ரிலீஸ் பண்ணி நீங்கள் நியமனத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டபுள் பெஞ்ச் வந்து தீர்ப்பு வந்து சிங்கிள் பெஞ்சை விட மேலே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிங்கிள் பெஞ்சில் இருந்தால் அதை அப்பீல் போகிறது தான் டபுள் பெஞ்ச். ஸோ டைரெக்டாக அவங்க டபுள் பெஞ்சில் கொடுத்துருக்கும் போது அதில் வந்து நமக்கு முக்கியமான சில விஷயங்களை நம்ம அதில் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரியான காரணம் ஸோ நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலலாம் சொல்லியிருந்தேன். ஸோ சப்ஜெக்ட் டு டிஆர்பி ரிப்ளே அண்ட் த ஜட்ஜ்மெண்ட்.
ஸோ டிஆர்பி எந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ரிப்ளை எடுத்து வைக்கிறாங்க, அதை எப்படி கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, சாரி ஜட்ஜு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான். ஸோ இதுதான் நியாயம், இது நியாயம் இல்லை, இதுதான் கரெக்டு. ஸோ குளறுபடியான கொஷின் பேப்பர் பற்றி நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ சிவியில் 1 மார்க்கில் சிவிக்கு போகாதவங்க அவங்கள பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் இருக்குது அதை பற்றி. ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு ஒரு டீச்சர் கம்யூனிட்டியில் ரொம்ப பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதில் நமக்கு தெரிஞ்சதை, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்ததை நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ நிறைய நான் எக்ஸாம் எழுதும்போது இல்லை, அதுக்கு முந்தின வருஷம்லாம் ரெக்ரூட்மெண்ட் போட்டு அது அந்த வருஷம் கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அது அந்த விஷயங்கள் எவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, இது அதை சொல்றதுக்காக தான். இது யாரோட திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஒரு ஒரு ரெக்வஸ்ட்ன்னு சொல்லலாம், அப்புறம் வந்து ஒரு வார்னிங் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது யாரோட மனதையும் புண்படுத்துறதுக்காக நம்ம இதை சொல்ல கிடையாது. ஸோ என்ன ஃபேக்ட் இருக்குது. ஸோ நடுவில் சொல்லியிருக்கேன், டெட்டுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்கறது 3 கேஸ் பற்றி நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ 3 கேஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னென்னா ஓஎம்ஆர் கேட்டிருக்காங்க, ஓஎம்ஆர் கொடுக்கணுன்ற கேஸு, அதுக்கப்புறம் குவாலிஃபிட்டியான கொஷின் பேப்பர் இல்லை அப்படின்ற கேஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும்போது இது எல்லா கேசஸ்க்குமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் என்ன அப்படிங்கும்போது வெயிட்டேஜ் மார்க் டெட்டுக்கு கொடுக்கணும், டெட்டோட மார்க்ஸ்க்கு கொடுக்கணும். அப்படிங்கும்போது டெட்டுக்கான வெயிட்டேஜை நாங்கள் இயர் ஆஃப் பாசிங்கில் கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு கமிட்டி அமைச்சு தான் கொடுத்துருக்கோம், இவங்க இது ஓகேன்னு சொன்னனால நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற வாதங்கள். ஸோ இதில் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். ஸோ சிவிக்கு போகாதவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியது, ப்ரொவிஷ்னல் சிவி கேண்டிடேட்ஸோட ப்ரொவிஷ்னல்ஸ் லிஸ்ட் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் எண்டுக்குள்ளே, ஜூலையில் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக தெரியுது. ஸோ மேடம் நீங்கள் வந்து தவறான தகவல்களை சொல்கிறீங்க, உங்களோட வெல்ஃபேருக்காக சொல்கிறீங்க, இந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ யூஜி டிஆர்பி நான் எழுதலை, என்னை சார்ந்தவங்க யாரும் எழுதலை, என்னை சார்ந்தவங்க யாரும் சிவிக்கு போகலை, நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. ஸோ சிவி கேண்டிடேட்ஸுக்கு ஆதரவாக தான் டிஆர்பி எப்போவுமே வாதம் பண்ணுவாங்க. அது ஸோ அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸை கரெக்டாக்கிறதுக்கான, அதாவது கரெக்டாக்கிறதுக்கு இல்லை, அதுக்கான காரணங்களாம் அவங்க கரெக்டான முறையில் கோர்ட்டில் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சிவி கேண்டிடேட்ஸ்க்கு அக்செப்டபிளாக தான். உடனே நாங்கள் இந்த இன்டரிம் ஸ்டே ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியாக ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கான வாய்ப்பு, அதாவது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபார் பிடிபிஆர்டி அப்படிங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு ஜூலைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல். ஸோ சிவி கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம பிஜிடிஆர்பி 2024க்கான இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜிக்கு ஒரு நியூ பிகினிங் 17/6 நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் அண்ட் வீக்கெண்ட் டெஸ்ட்டு, மந்த் எண்ட் டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு நியூ ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அடுத்து வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்குது, மந்த் எண்ட் டெஸ்ட் இருக்குது. அவங்க ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறவங்க, ஸோ இதில் ஆன்லைன் கிளாஸு, டவுட் கிளியரன்ஸ் செஷன் இது எல்லாமே உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 17/6/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறவங்க வந்துட்டு இந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஸ்டடீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் குரூப்பில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டடீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு தனித்தனியான கொஸ்டின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த யூனிட்டை எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் படித்தா அது மைண்டில் இருக்கும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், கரெக்டாக எக்ஸாமுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட விக்ட்ரி இருக்குது. அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கோம். நம்ம
யூடியூப்லேயும் நம்மளோட கிளாஸஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ வில்லிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.